தண்டனையே இருக்கணும் அப்படின்னு அவரு ஜெயில வச்சிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு இல்லைங்களா? செங்கல்பட்டு கோர்ட்ல இந்த கேஸ சார்ந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. கோர்ட் மூலமா நிறைய பிரதிவாதங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு தருணத்துல இந்த கேஸ்ல என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்குன்னா, யார் அவங்க அம்மாவோட கொலை கேஸ்ல என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்குன்னா, தன்னோட தகப்பனார யாரு அவங்க அப்பனே பிறர் சாட்சியா மாறிட்டாரு. அவங்க என்ன சொல்றாரு அந்த கோர்ட்லனா, போலீசார் என்கிட்ட மிரட்டி இந்த கொலைக்கு காரணம் என்னோட மகன் தான் அப்படின்னு மிரட்டி 2 டாக்குமெண்ட்ல என்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிறர் சாட்சியா இவரு மாறிட்டார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு சாட்சி கொடுக்கப்பட்டதோ அது வேற விஷயம். இந்த பிறர் சாட்சி அப்படின்னு சொல்றது இது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கேள்வியா பார்க்கப்படும். அதுக்கப்புறம் என்ன, சந்தேகத்தின் அடிப்படையில இவரை விடுதலை செய்யறதை தவிர